ஒரு சுவையான குட்டி கதை. ஒரு மனிதன் திடீர்னு இறந்து போறாங்க. அவன் அதை உணரும்போது கையில ஒரு பெட்டியோட கடவுள் அவன் அருகில் வந்தாருங்க. கடவுள், வா மகனே, நான் கிளம்புவதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. மனிதன், இப்பவே வா, இவ்வளவு சீக்கிரமா வா, என்னுடைய திட்டங்கள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்கிறான். கடவுள், மன்னித்து விடு மகனே, உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது அப்படிங்கிறார். மனிதன், அந்த பெட்டியில என்ன உள்ளது அப்படின்னு கேட்கிறாரு. கடவுள் சொல்றாரு, உன்னுடைய உடைமைகள்ங்கிறாரு. மனிதன், என்னுடைய உடைமைகளா? என்னுடைய பொருட்கள், உடைகள், பணம் எல்லாமே இதில் தானே இருக்கின்றன. அதுக்கு கடவுள் சொல்றாரு, நீ கூறியவை அனைத்தும் உன்னுடையது அல்ல, அவைகள் பூமியில் நீ வாழ்வதற்கு தேவையானது. மனிதன் சொல்றான், அப்படியானால் என்னுடைய நினைவுகளா? கடவுள், அவை காலத்தின் கோலம் அப்படிங்கிறார். மனிதன் உடனே, என்னுடைய திறமைகளா? அதுக்கு கடவுள், அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறாரு. மனிதன் வந்து, அப்படின்னா என்னுடைய குடும்பம், நண்பர்களுமா? கடவுள், மன்னிக்கவும், குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழிகள். மனிதன் கேட்கிறான், அப்படின்னா என் மனைவி மற்றும் மக்களா? அதுக்கு கடவுள் சொல்றாரு, உன் மனைவியும் மக்களும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள். மனிதன் கேட்கிறான், என் உடலா? கடவுள் சொல்றாரு, அதுவும் உனக்கு சொந்தமானதல்ல, உடலும் குப்பையும் ஒன்று. மனிதன் சொல்றான், என் ஆன்மா? கடவுள், அதுவும் உன்னுடையதல்ல, அது என்னுடையது அப்படிங்கிறார். மிகுந்த பயத்துடன் கடவுளிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்தவன் காலி பெட்டியை கண்டு அதிர்ச்சி அடைகிறான். கண்ணில் நீர் வழிய கடவுளிடம், என்னுடையது என்று எதுவுமே இல்லையா என கேட்க கடவுள் சொல்கிறார், அதுதான் உண்மை. நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் மட்டும்தான் உன்னுடையது. வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ். எல்லாமே உன்னுடையது என்று நினைக்காது. ஒவ்வொரு நொடியும் வாழ். உன்னுடைய வாழ்க்கையை வாழ். மகிழ்ச்சியாக வாழ். அது மட்டுமல்ல, நிரந்தரம். உன் இறுதி காலத்தில் நீ எதையும் உன்னுடன் கொண்டு போக முடியாது. வாழுகின்ற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ்வோம்.